ஓநாய்களும் தெரு நாய்களும் இரண்டு ஒரே முன்னோடி இனத்துல இருந்து வந்தவங்க. ஆனா அவங்க வாழ்க்கை முறையும் பேசுற முறையும் ரொம்பவே வித்தியாசம். ஓநாய்கள் காடுகளும் மலைப்பகுதிகளிலும் தங்குறாங்க. அவங்க ஒவ்வொரு சூட்டத்துக்கும் தனி எல்லை இருக்கும். சில சமயம் 5 சதுர கிலோமீட்டரா இருந்தாலும் சில சமயம் 1000 கிலோமீட்டருக்கும் மேல் இருக்கும். ஆனா தெரு நாய்களோ அவங்க தெருக்களைய தான் வாழ்றாங்க. குப்பை, சந்தை, வீடு, எங்க சாப்பாடு கிடைக்குமோ அங்க தங்கிடுவாங்க. எல்லை இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஓநாய்கள் குடும்பமா வாழ்றாங்க. ஒரு அம்மா ஓநாய், அப்பா ஓநாய், அதான் ஆலபா ஜோடி. அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. பிறகு பிள்ளைகள், பேட்டா, ஓமேகா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கி. தெரு நாய்களோ லீடர்ஷிப் ரொம்ப பிளெக்சிபிள். இன்னும் ஒருத்தன் லீடரா இருந்தா நாளை வேறொருத்தன் ஆக்கிடுவான். அவங்க குழுவ உணவுக்கா மட்டும் குடும்ப புனைப்பு அதிகமில்லை. ஓநாய்கள் ஊளையிட்டா அது ஒரு மெசேஜ், சூட்டத்துக்கு சூட்ட, எதிரிகளை எச்சரிக்க, இல்லையில தொலைவுல இருக்கும் உறவுகளை கண்டுபிடிக்க. ஓநாய்கள் ரொம்ப அமைதியா குறைவான சத்தத்துல பேசுறாங்க. தெருநாய்களோ குறைக்கிறது தானே அவங்க முக்கியமான மொழி. ஆபத்து வந்தா, அந்நியன் வந்தா, இல்லையல் ஒருவருக்கொருவர் கவனிக்க சொல்ல எப்போவும் சத்தம். இரண்டுக்கும் ஒரே முன்னோடி இருந்தாலும் ஓநாய்கள் டிசிப்ளினும் வேட்டையாடும் தந்திரத்திலும் வாழ்றாங்க. தெருநாய்களோ மனிதர்களோட அருகே தழுவிக்கிட்டு சத்தமா வாழ்றாங்க. சிம்பிளா சொன்னா ஓநாய்கள் கீசுக்கிறாங்க, நாய்கள் சூச்சலிடுறாங்க.